ஆண்டுக்கு 6 முதல் 10 பேர் வரை உயிரிழக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பயணம், ஒரு மலையேற்றம். அது என்னவென்றால் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவில் தான். அந்த கோயிலில் 7 மலைகள் இருக்குங்கிறாங்க. அந்த 7 மலைகளும் மிக கடுமையாகவும் சிரமமாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த மலையேற்றத்தில் என்னென்ன இருக்குது, அந்த மலையேற்றத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த மாதிரி அடிப்படை வசதிகள் செய்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த செய்தி தொகுப்பு நம்ம பார்க்கலாம். இப்போ வெள்ளியங்கிரியோடைய மலை அடிவாரத்தில் நம்ம இருக்கோம். இது முதல் மலை. இந்த முதல் மலைக்கு நீங்கள் வரணும்னா முதல்ல நீங்கள் எந்த விதமான பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு வரக்கூடாது. கோயில் சார்பாக எத்தனை பேர் வராங்கிறதுக்காக ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. அதே சமயம் வரக்கூடிய பக்தர்கள் வாட்டர் பாட்டில், உணவு அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் அறவே கொடுக்கக்கூடாது, கொண்டு வரக்கூடாது என்பதற்காக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பக்தர்களுடைய பைகள் அனைத்துமே பரிசோதனை செய்து அதுக்கப்புறம் தான் அனுமதிக்கிறாங்க. கொண்டு செல்லக்கூடிய வாட்டர் பாட்டிலுக்கு 20 ரூபாய் வசூல் செய்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மேலே அனுப்புகிறாங்க. பயணம் முடிச்சு கீழே வந்தவர்களிடம் மீண்டும் அந்த ஸ்டிக்கரை காண்பித்து 20 ரூபாய் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். மேலும் ஒவ்வொரு மலையும் மிக கடுமையாகவும் சிரமமாகவும் இருக்குன்னு சொல்லி பக்தர்கள் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி அந்த மலையேற்றம் எவ்வளவு சவாலாக இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பக்தர்கள் செல்லும்போது அடிவாரத்தில் 30 ரூபாய்க்கு இந்த கம்பு விற்கிறாங்க. இந்த கம்பை நமக்கு தேவையானவங்க வாங்கிக்கலாம். அப்படி வாங்க முடியாதவர்கள் அடிவாரத்திலே நிறைய பேர் அந்த கம்புகளை விட்டு சென்றிருப்பாங்க. அந்த கம்புகளை நீங்கள் பயன்படுத்தி விட்டு மீண்டும் இந்த பகுதியை வச்சுக்கலாம். ஒவ்வொரு மலை எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு என்ன என்பது நம்ம இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு நீர் ஊற்று இருக்குது. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அவங்க கொண்டு வரக்கூடிய தண்ணீர் கேனுங்களை மலை ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி அவர்களுக்கு தேவையான தண்ணீரை அவங்க இதில் பிடிச்சிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிளாஸ்டிக் பைப் இருக்குது. அந்த பைப்பை கரெக்டாக அந்த தண்ணி வர்ற இடத்துல நம்ம வச்சோம்னா தண்ணி வரும். சிறுவாணி தண்ணி டேஸ்ட்டு. மேற்கு தொடர்ச்சி மலைனால தண்ணி எப்போவுமே இந்த பகுதியில் தித்திப்பாக இருக்கும். அப்படி தான் பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி மலையில் 3 இடங்களில் இந்த இயற்கையான நீர் ஊற்று இருக்குது. அங்கு இந்த மாதிரி தண்ணீர் வரக்கூடிய பகுதியில் நம்ம தண்ணீர் சேகரிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மலையிலையும் தண்ணீர் டேங்குகள் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊற்றில் வரக்கூடிய தண்ணீரை அதில் சேகரித்து வரக்கூடிய பக்தர்கள் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது என்பதற்காக அதையும் மாவட்ட நிர்வாகம் வனத்துறையும் செஞ்சுருக்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் இந்த தண்ணீருடைய தேவை அதிகமாக பக்தர்களுக்கு தேவைப்படும் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வெள்ளியங்கிரி பிரசித்தி பெற்ற சுயம்போடியில் இருக்கக்கூடிய 7வது மலை உச்சிக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி பார்த்திங்கன்னா பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக காத்துட்ருக்காங்க. அதாவது காலையில் சூரிய உதயத்தை பார்த்துக்கொண்டு அவர்கள் அந்த சாமி தரிசனம் பார்க்கக்கூடிய காட்சி தான் நேரடியாக பார்த்துட்ருக்கோம்.
பஞ்சலிங்கம் சொல்லக்கூடிய 5 லிங்கங்கள் இந்த சிறிய குகையில் இருக்குது. வரக்கூடிய பக்தர்களுக்கு இங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இங்கே சாமி தரிசனம் செய்துவிட்டு தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து அவர்கள் மறுபடியும் வந்து கீழே இறங்கக்கூடிய ஒரு பணியை வந்து மேற்கொள்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வெள்ளியங்கிரியில் இருக்கக்கூடிய 7வது மலையில் சுயம்பு வடிவில் உருவாகக்கூடிய சிவன் கோயில் முன்பு தான் நம்ம இருக்கோம். வழக்கமாக இந்த கோயிலுக்கு காலை மாலை இரவு என அனைத்து வேலைகளிலும் வந்து கோயிலுக்கு வந்து பூசாரி கருத்தப்பாண்டி அவர் நம்மளுடன் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். வெள்ளியங்கிரி கோயில் வந்து நடை திறக்கப்பட்டுருச்சு. ஏராளமான பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வரக்கூடிய பக்தர்கள் எந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்? வர்றவங்க அவங்களோட உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி வந்தாங்கன்னா மலை ஏற்றத்திற்கு இங்கே இறைவன் வெள்ளியங்கிரி ஆண்டவர் பஞ்சபூத ஸ்தலமாக இருக்கிறாங்க. காற்றாக, நீராக, அக்னியாக, ஆகாயமாக, பூமியாக, இப்படி பஞ்சபூத ஸ்தலமாக நம்ம வெள்ளியங்கிரி மலை அமைஞ்சிருக்கிறதுனால வர்ற பக்தர்கள் உடல் தகுதியை தெரிஞ்சுக்கிட்டு மலையேற்ற பயணம் தொடர்ந்துனாங்கன்னா அவங்களுடைய பயணங்கள் நல்ல பயணமாக இருக்கும். வரும்போது அவங்களுக்கு தேவையான தண்ணி, பிளாஸ்டிக் பொருள் எதுவும் கொண்டு வந்தாங்கன்னா அவர் சாப்பிட்டு கையோட பிளாஸ்டிக்கெலாம் கொண்டு போகிற மாதிரி வச்சுக்கிட்டான்னு இன்னும் நல்லா பின்னாடி வர சந்ததிகளுக்கு நம்ம பிளாஸ்டிக் இல்லா நம்ம வெள்ளியங்கிரி மலையை உருவாக்கலாம் அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கிறணும். பிளாஸ்டிக் கொண்டு வராத அளவுக்கு நீங்கள் வந்து தெரியப்படுத்திக்கோங்க. வர்ற பக்தர்களுக்கு இறைவன் வெள்ளியங்கிரி ஆண்டவர் வேண்டும் வரங்களை அனைத்தும் நிறைவேற்றுவார். அதை நம்பிக்கையோடு வர்றாங்க. வர்ற ஒவ்வொரு வருடமும் வர்ற பக்தர்கள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அந்தளவுக்கு வர்ற வேண்டுதல் விண்ணப்பங்கள் அனைத்தும் நிச்சயமாக எந்த ஒரு உருவத்திலேயாவது இறைவன் நிறைவேற்றப்படுகிறாரு. அதனால தான் ஒவ்வொரு வருடமும் வெள்ளியங்கிரி ஆண்டவர் தரிசனம் பண்ணுறதுக்கு பயணத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வர்றவங்க பிளாஸ்டிக் மட்டும் கொண்டு வராத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தெளிவாக தெரியப்படுத்திக்கோங்க. அதுமாதிரி லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் வந்துட்டு இருக்காங்க. கடினமான பாதையில் வந்து அவங்க பயணித்து வர்றாங்க. வரக்கூடிய சூழலில் ஒவ்வொரு வருடமும் ஒரு சில துக்க செய்திகள் நமக்கு வருது. அப்படி வந்து எதுவும் நடக்காமல் இருக்கக்கூடிய பக்தர்கள் எந்த மாதிரி கவனமாக இருக்கணும்? அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சதுன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு முன்னேற்பாடாக வந்து தயார் நிலையில் இருந்தால் மட்டும்தான் இந்த இறைவனை தரிசனம் பண்ண முடியும். அப்படி இருக்கிற நேரத்தில் தயார் பண்ணிக்கிட்டே வந்து இறைவனை தரிசனம் பண்ணணும். அவங்க இதை மட்டும் தெளிவாக கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து உடல் தகுதி இல்லாமல் மலையேற்ற பயணங்கள் தொடங்கவே வேண்டாம். ஏன்னு கேட்டால் அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பானது தான். நடந்து வர்றது கொஞ்சம் இதாக இருக்கும். இறைவனுடைய அருகருணை இருந்தால் மட்டும்தான் இறைவனை தரிசனம் பண்ணவே வர முடியும். இல்லைன்னா வரவே முடியாது. முடிஞ்ச வரைக்கும் உடல் தகுதியை பார்த்துக்கிட்டு இறைவனை தரிசனம் பண்ணால் வாங்க. நமச்சிவாயம். அதே மாதிரி சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள், வீடியோக்கள் போட்டு தவறாக சித்தரிக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்க்க முடிகிறது. அதை வந்து வரக்கூடிய பக்தர்கள் எதை கடைபிடிக்க வேண்டும்? எந்த மாதிரி புகைப்படங்களை பதிவிடணும்? எந்த மாதிரி செய்திகளை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வரும்போது ஒரு சில பேர் இது ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. கடினமான பாதைன்னு சொல்லி ஒருத்தர் பயப்படுத்துகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி செயல்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது? கடினமானது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பயமுறுத்தி சொல்கிறாங்கன்னா அதை பற்றிலாம் கேட்டுக்கவே வேண்டாம். கீழே அடிவாரத்தில் வாங்க. நம்ம சுகாதாரத்துறையிலேருந்து எல்லாமே இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு விவரமாக சொல்லிடுவாங்க. உடல் தகுதி எப்படி என்னன்னு பரிசோதனை செய்து மேலே அனுப்பப்படுவாங்க. நீங்கள் அதை பரிசோதனை செஞ்சுட்டு முடியாதுங்கிறத கீழே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதை பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு மேலே பயனற்றம் தொடங்கலாம். நீங்கள் நன்றி சாமி. வேண்டிய விண்ணப்பங்கள் அனைத்தும் வந்து உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடியவர் தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர். அதே சமயம் பக்தர்கள் வரப்பொழுதே அவர்களுடைய உடல் தகுதியை வந்து மனதில் வைத்து கொண்டு மலையேற வர வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து கோயில் பூசாரி வைத்திருக்கிறார். வெள்ளியங்கிரி 7வது மலையில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு சூலூரை சேர்ந்த மாறி நம்மளும் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம்.
வணக்கம். எத்தனாவது வருஷம் உங்களுக்கு பயணம்? இந்த பயணம் எவ்வளோ கடினமாக இருந்துச்சு? இது 3வது வருஷ பயணம் சார். பயணம் வந்து பார்த்திங்கன்னா கடினமாக தான் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது சேஃபாக வரணும். வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் எடுக்காமல் நான் பிறகு வரும்போது பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வரல, போகும்போது ரிட்டன் கரெக்டாக தான் போகிறேன். வர்றவங்க யாரும் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வர வேணாம். வர்றவங்க சேஃபாக வரணும். ஏன்னா வர்றதுக்கு பாதையெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அவ்வளோ டஃப் இல்லை. ஆனால் அந்த சின்ன குழந்தைங்க லேடிஸ் வராத வரைக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வெள்ளியங்கிரியுடைய சிறப்புனா என்ன? அந்த சிறப்பு வந்து குறிப்பாக ஒரு 4 மாதம் தான் வந்து திறந்துருப்பாங்க. வரக்கூடியவங்க எப்படி வரலாம்? வர்றவங்க மனசில் வச்சுட்டு என்ன நினச்சிட்டு வந்தாலும் அது நடக்குங்கிற ஒரு அவங்களோட ஓன் நம்பிக்கை தான். இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அனைவரும் நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் வந்துட்டுருக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மலையும் ரொம்ப கடினமாக இருக்குங்கிறாங்க, உண்மைதானா? ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறணும். அப்படின்னு இருக்கும்போது அந்த கடினமான ஒவ்வொரு மலையும் எப்படி இருக்கும்? வரக்கூடிய பக்தர்கள் எந்த மனதைரியத்தோடு வரணும்? எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் இங்கே வந்து நிற்கும்போது ஒரு மன நிம்மதியாக இருக்கும். அது ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தாலும் இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டு கீழே போகும்போது மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி குடிக்க தண்ணீர், உணவு இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கா? மருத்துவ வசதியெல்லாம் இருக்கா மேலே மலையில்? மருத்துவ வசதிகள்னு எதுவும் கிடையாது, நம்ம ஓனாக தான் பார்த்துக்கணும் எல்லாமேவும். கடைகள் வந்து இருக்குது, கடைகள் அதிகமாகவே இருக்குது. ஓகே தான், ரேட்டு ஓகே தான். கடைகள் இங்கே வந்து இருக்கிறதே பெருசு. கடைகள் ஓகே தான், எல்லாமே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வர்றது பெட்டர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ளே போகும்போது ஹேங் ஆகிடும். உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.